ஈரான் சற்றும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டம். அமெரிக்க கடற்படை கொண்டு ஈரான் துறைமுகங்களுக்கு விதித்துள்ள வர்த்தக முடக்கம் ஈரானின் உணவு சப்ளை உடனடியாக பாதித்துள்ளது. தற்போது ஈரானுக்கு சென்று கொண்டு இருக்கும் 9.83 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் ஈரான் துறைமுகத்தில் இறக்குமதி செய்ய முடியாதபடி அமெரிக்கா முடக்கியுள்ளது. இதனால் ஈரான் நாட்டில் போர் தாக்குதலை தாண்டி உணவு பற்றாக்குறை பாதிப்பு பெரியதாக வெடிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் நுழைந்தது முதல் ஈரான் துறைமுகங்கள் அனைத்தும் முழுமையாக தனது செயல்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இத்தகைய சூழலில் ஈரானின் கடல்வழி சரக்கு போக்குவரத்து மொத்தமாக முடங்கியுள்ளது. இதனால் ஈரான் நாட்டுக்காக உணவு இறக்குமதி தடைபடும். ஈரானில் உணவு விலை உயரும் அபாயம் உருவாகியுள்ளது. ஈரான் ஏற்கனவே உணவு பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த போக்குவரத்து வர்த்தக தடை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. ஈரான் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலை வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் அரிசி விலை 7 மடங்கும், காய்கறி எண்ணெய் விலை 3 மடங்கும் உயர்ந்துள்ளது. டெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் போருக்கு பிறகு, அதாவது பிப்ரவரி 28க்கு பிறகு பின்னர் உணவுப் பொருட்களின் விலை 40% உயர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஈரான் தனது உணவில் சுமார் 70% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது. ஆனால் அரிசியில் 77%, சோளத்தில் 89%, சமையல் எண்ணெயில் 91% இறக்குமதியை சார்ந்துள்ளது. ஈரான் நாட்டின் பணவீக்கம் 47.5% இருந்த நிலையில் ரியால் நாணயத்தின் மதிப்பும் குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் பொருட்கள் வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இந்த தடையை சமாளிக்க ரஷ்யாவிடமிருந்து காஸ்பியன் கடல் வழியாக தானியம் இறக்குமதி செய்ய முயற்சித்திருக்கிறது. ஆனால் இந்த வழி முழுமையாக பயன்படுத்த முடியாது. காஸ்பியன் கடல் ஆழமற்றது மற்றும் நிலப்பரப்புக்கு அருகில் உள்ளது. இதனால் பெர்சியன் வளைகுடா வர்த்தக அளவுக்கு இந்த வழித்தடம் போதுமானதல்ல. இதனால் ஈரானின் உணவு பற்றாக்குறை உடனடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போலத்தான் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது மூலம் உலகளாவிய விவசாய உரம் மற்றும் அதன் மூலப்பொருட்களின் போக்குவரத்தில் 25% முதல் 30% ஹார்முஸ் வழியாகத்தான் செல்கிறது. ஈரான் போட்ட தடை காரணமாக இந்த ஏற்றுமதி மொத்தமாக நின்றுவிட்டது. தற்போது பல நாடுகளில் முக்கியமான பயிரிடும் காலம் என்பதால் ஹார்முஸ் முடக்கம் விவசாய உற்பத்தியை பாதிக்கும் நிலை உருவானது. 2026 இறுதி மற்றும் 2027 உலக அளவில் உணவு விலை பெரிதும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமெரிக்க கடற்படையால் இந்த நிலைமை ஈரானுக்கு மாறியுள்ளது.